மதுரை ஆதீனத்திற்கு எதிராக போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதரின் சமாதியில் அமர்ந்து இளைய சன்னிதானம் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக இளைய சன்னிதானம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை ஆதீனம் ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிகருக்கு எதிராக அவர் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார். முன்னாள் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதரின் சமாதியில் அமர்ந்து இளைய சன்னிதானம் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக இளைய சன்னிதானம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 2018 வருஷம் ஜூலை 6ஆம் தேதி நம்ம 292வது குருமகா சன்னிதானம் என தம்பிரானா தீக்கை கொடுத்து பேரெல்லாம் வச்சு அவங்க கஞ்சனூருக்கு என்னுடைய கட்டளை தம்பிரானா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பொறுப்பு கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ இருந்து 4.5 ஆண்டுகள் ஆதீனத்தில் தான் இருக்கும். வெளியிலன்னு இல்லை, இப்போ இருக்கிற சன்னிதானத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள். ஏன்னா சன்னிதானம் சொல்கிற விஷயங்கள் 292 என்ன சொன்னாங்களோ அதன் மாறாக நடக்கும்போது ஏதாவது கேட்கும்போது சில பிரச்சனைகள் வரும். அதனால் நீ வெளியவே இருப்பா, நான் நிர்வாகம் பார்த்துக்குவேன், தேவையாக இருக்கும்போது நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ வேண்டாம், நீ வெளியிடுன்னே சொல்லிகிட்டு இருப்பார். அதனால் சரி கொஞ்ச நாள் வெளியில் இருப்போம், கொஞ்சம் மனசு மாறட்டும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் இருப்போம். இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, எதற்காக? மெயின் விஷயம் என்னென்னா, நிறையா நம்ம ஆதீனத்தினுடைய பாரம்பரியங்கள் நிறைய மாறுற மாதிரியான ஒரு எண்ணம். ஏன்னா 292 என்ன சொல்லுவாங்கன்னா, காலம் முழுவதும் இப்போ இருக்க சன்னிதானத்து கூட நீ கூட இருப்பா, அவர் ஒரு குழந்தை மாதிரி இருப்பார், நல்ல மனிதர், ஆனால் அவர் கூட இருந்து எல்லாமே ஆலோசனை பண்ணி 2 பேரும் செய்யுங்க. அது இல்லாமல் தருமபுரம் ஆதீனத்தையும் முக்கியமான முடிவு எடுக்கும்போது அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவும் அடுத்த வாரிசு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு அடுத்தது நீ வரணும். ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்தே நான் இருந்தேன், சில காரணங்களால இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு பட்டம் கட்டி வச்சாங்க. அதனால் அடுத்தது நீ கண்டிப்பாக வரணும்ப்பா, அதனால் மற்ற ஆதீனங்களுக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன், தருமபுரத்துலேயும் சொல்லியிருக்கேன், நீ தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது இப்போ அது நடக்கிற மாதிரி தெரியல. வேற ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அவருக்கு பண்ணுற மாதிரி கேள்விப்படுறோம். அதனால் தருமபுரம் சன்னிதானத்துக்கிட்ட அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ இருக்க ஆதீனம் தன்னுடைய இந்த இளவரசர் நியமனம் செய்வதில் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு. ஆமாம், அவர் தன்னிச்சையாக தான் முடிவெடுக்கிறாரு. ஆனால் இப்போ அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், இந்த வழக்குகள் அதெல்லாம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. அதனால் அந்த டைமில் அவர் தெளிவாக முடிவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால் தருமபுரம் சன்னிதானத்திட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இது ஒரு உண்ணாவிரதமாக இருக்கலாம். நல்ல செய்தியாக ஒன்றா தருமபுரமோ இல்லை தமிழ்நாடு அரசோ யாரோ ஒருத்தர் இதுக்கு உண்டான தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட. பாரம்பரியங்கள் மாறுவதாக தோன்றுகிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்து மதுரை ஆதீனத்திற்கு எதிராக இளைய சன்னிதானம் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.